நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கலாம். हरे कृष्णा So, माता जी। हरे ஹரே कृष्णा माता கிருஷ்ணா. जी। ஹரி போல். हरे ஹரே कृष्णा கிருஷ்ணா माता जी। மாதாஜி. हरे कृष्णा माता जी। எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. நம்ம हरे இன்னைக்கு कृष्णा வந்துட்டு माता जी। हरे कृष्णा நம்ம प्रभु जी। हरे कृष्णा माता जी। ஹரி क्लासेस போல். आले हरे ஹரி कृष्णा போல். माता जी। ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா துளசி ஆர்த்தி வந்து படிக்க போறோம். நம்ம நேத்தைக்கு வரைக்கும் துளசி பிரணாம் மந்த்ரா படிச்சோம். அதாவது நம்ம துளசி தேவிக்கு நமஸ்காரம் பண்ணும் போது நம்ம என்ன பாடணும், என்ன ஸ்லோகா சொல்லணும் அப்படின்ட்டு தான். இன்னைக்கு வந்துட்டு நம்ம துளசி ஆர்த்தி படிக்க போறோம். அந்த வார Okay. ஹரி போல். சாந்தா மாதாஜி, சித்ரா மாதாஜி, நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? ஓகே. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. துளசி ஆர்த்தியில மொத்தம் 5 லிரிக் 5 ஸ்டான்சாஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து 2 ஸ்டான்சா முதல்ல படிக்க போறோம். ஒரே நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஹரி போல். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றது எல்லாருக்கும் தெரியுதா? தெரியுதுப்பா. ஓகே மாதாஜி, தேங்க்யூ. நான் இதை படிச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் இதுல இருக்கிற நம்ம டிரான்ஸ்லேஷன் இருக்க ரீட் பண்ணிக்கலாம். துளசி கிருஷ்ணா பிரியசி நமோ நம ராதா हे अभिलाषी राधा कृष्ण सेवा पबो हे अभिलाषी तुलसी कृष्ण प्रेयसी नमो नमः. हरि बोल. ट्रांसलेशन वासिக்க முடியுமா? माता जी। எஸ் மாதாஜி, வாசிக்கலாம். சுதா பாஸ்கரன் மாதாஜி. हरे कृष्ण माता जी। श्री கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான துளசி தேவியே, உங்களுக்கு மீண்டும் மீண்டும் என் வணக்கங்கள் என்பதே என் ஆழ்ந்த ஆசையாகிறது. சரி, நம்ம எப்படி வந்து பாட்ட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, லைக் நம்ம துளசி தேவி வந்துட்டு அவங்க ஒரு கிரேட் டிவோட்டி. ஸோ மாதிரி கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, மற்ற டிவோட்டியோட பிளெஸிங்ஸ்னாலதான் நம்மளுக்கு வந்து பகவானோட அந்த கிருஷ்ண பிரேமா கிடைக்கும் அப்படின்ட்டுன்னு. சோ அதே மாதிரி துளசி தேவி வந்துட்டு பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க. சோ அவங்க கிட்ட வந்துட்டு எனக்கு ராதாகிருஷ்ணருக்கு வந்துட்டு எனக்கு அதை சேவ் பண்ற அந்த ஒரு சான்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம இந்த துளசி தேவி கிட்ட நம்ம இதை கேட்கிறோம். நிறைவோல். சித்ரா மாதாஜி, சாந்தா மாதாஜி, நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? रिपीट பண்ணலாம் माता जी। பண்ணலாம் மாதாஜி. மாதாஜி நமோ நமः नामो तुलसी कृष्ण प्रेयसी प्रेयसी तुलसी कृष्ण प्रेयसी तुलसी कृष्ण प्रेयसी नमो नमः नमो नमः नमो नमः नमो तुलसी नमः कृष्ण प्रेयसी नमो नमः नमो नमः तुलसी कृष्ण प्रेयसी नमो नमः राधा कृष्ण सेवा पाबो राधा कृष्ण सेवा बाबा राधा कृष्ण सेवा पाबो राधा कृष्ण सेवा बाबा ए
அபிலாஷி हे अभिलाषी राधा कृष्ण सेवा पाबो हे अभिलाषी राधा कृष्ण सेवा बाबा हे अभिलाषी नमो नमः नमो तुलसी नमः कृष्ण प्रेयसी नमो नमः नमो नमः तुलसी नमो कृष्ण नमः प्रेयसी नमो नमः हरि बोल हरे कृष्णा राधा தேங்க்யூ மாதாஜி இந்த ஒரே ஒரு ஸ்டான்ஸா ஒரே ஒரு தடவை மட்டும் யாராவது பாட ட்ரை பண்றீங்களா ஹரே கிருஷ்ணா மாதாஜி பாடுவோம் மாதாஜி ஹரே கிருஷ்ணா மியூட் பண்ணிக்கிறேன் எஸ் யார் கேட்டீங்க ஹரே கிருஷ்ணா மாதாஜி நான் படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா எஸ் சுதா பாஸ்கர் மாதாஜி பாடலாம் மாதாஜி நமோ நம துளசி கிருஷ்ண பிரேயசி நமோ நம ராதா கிருஷ்ண சேவ பாபோ அபிலாஷி நமோ நம துளசி கிருஷ்ண பிரேயசி நமோ நம ஹரி போல் ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ மாதாஜி நம்மளுக்கு இன்னைக்கு டைம்னால நம்ம இந்த ஒரு ஸ்டான்ஸை மட்டும் பாத்துக்கிறோம் அண்ட் ரிப்பீட் பண்ணும்போது சித்ரா மாதாஜி சாந்தா மாதாஜி ரெண்டு பேருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடுனீங்க ஹரி போல் ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ மாதாஜி மாதாஜி இத குரூப்ல போடுறீங்களா? கண்டிப்பா மாதாஜி கண்டிப்பா போடுவேன் குரூப்ல ஓகே ஏன்னா இது ஒரு 5 ஸ்டான்ஸா இருக்கிறதுனால அதை நான் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணி போடுவேன் நம்ம டெய்லி ஒரு ஒரு ஸ்டான்ஸாவா நம்ம கத்துக்கலாம் மாதாஜி ஓகே हरे कृष्णा मा प्रणाम्स ஹரே கிருஷ்ணா ராதா மாதாஜி ரெண்டு நாளா வகுப்புக்கு வரல சென்னைக்கு வந்திருக்கேன் மாயாப்பூருக்கு போறேன் பிராமணிக்கல் இன்ஸ்டிடியூஷன் வாங்கிக்கிறதுக்காக பிளைட்ல இருக்கேன் இப்போ ஹரி போல் ஹரே கிருஷ்ணா அம்மாவும் அப்பாவும் வர்றதா சொன்னாங்க மீட் பண்றாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா உங்களதான் உங்க பேரை தான் தேடிட்டே இருந்த மாதாஜி நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ரெண்டு நாளா சென்னையில இருக்கேன் டைமிங் இதுவா இருந்தது இப்போ பிளைட்ல இருக்கிறேன் இன்னும் 5 நிமிஷத்துல பிளைட் எடுப்பாங்க கல்கட்டாக்கு 12:10 போறேன் ஹரி போல் ஹரே கிருஷ்ணா கட்டாயமா சந்திக்கலாம் பிரபு அங்க ஆல் த டிவோட்டீஸ் நம்ம ராதாராணி மாதாஜி குரு கிட்ட இருந்து அவங்க வந்து 2வது இனிஷியேஷன் எடுக்க போறாங்க பிராமணிக்கல் தீட்சை எடுக்க போறாங்க இன்னைக்கு அதுக்காக இன்னைக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஐ திங்க் என்னைக்கு மாதாஜி ப்ரோக்ராம் 26th பிரபு நாளைக்கு வந்து மாதாஜி எடுக்க போறாங்க சோ இன்னைக்கு கிளம்புறாங்க சோ அவங்களோட ஆன்மீக முன்னேற்றத்துல இன்னொரு ஸ்டெப் அவங்க முன்னாடி போறாங்க ஹரிநாம தீட்சை முடிச்சு இப்ப வந்து பிராமணிக்கல் தீட்சைக்காக போயிட்டு இருக்காங்க நம்மளும் எல்லாரும் அதே மாதிரி வரணும் அப்படியே நம்ம எல்லாம் வெளியில இருந்து கை மட்டும் தட்டிட்டே இருக்கிறது இல்ல சோ நம்மளும் ராதாராணி மாதாஜி மாதிரி எல்லாருமே பிராமணிக்கல் தீட்சை வாங்கணும் சோ அவங்களோட ஆன்மீக முன்னேற்றத்துக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு வாட்டி ஹரே கிருஷ்ணா சான் பண்ணோம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ராம ஹரே ராம ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ண ராம ஹரே ராம ராம ஹரே ராம 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 ஹரே நல்லபடியா போயிட்டு வாங்க மாதாஜி சீக்கிரத்துல சந்திப்போம் 2 நாள் அங்க வரேன் நானும் தேங்க்யூ சோ மச் ரொம்ப சந்தோஷம் மாதாஜி சொன்னாங்க நீங்க வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீட் பண்ணுவோம் ஹரே கிருஷ்ணா பிரபுஜி ஸ்ரீராமன் ஃபேமிலி போயிருக்கு ஸ்ரீராமன் ஃபேமிலி கல்கட்டா போயிருக்கா நாளைக்கு அவங்க தீட்சா வாங்குறதுக்காக போயிருக்காங்க வரதராஜன் பிரபுவோட பையன் ஸ்ரீராம் பிரபு அவரும் தீட்சா வாங்குறதுக்காக நாளைக்கு வாங்குறதுக்காக போயிருக்காங்க சோ அவருக்காக நம்ம சான் பண்ணிக்கலாம் ஹரிஓம் தத்சத் he is a wonderful devotee எங்க வீடு பக்கத்துல தான் இருக்காரு he is a wonderful devotee அவருக்காக சான் பண்ணிக்கலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண ராம கிருஷ்ண ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண 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 ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ஹரே ராம ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண எல்லாரும் ஆகணும்னு சொல்லிட்டு இதே மாதிரி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ பிரபுஜி
ஹரி போல். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. எப்படி பண்ணுவோம்? எல்லாருக்கும் ஸ்லோகம் தெரியுதா? தெரியுது மாதாஜி. ஓகே மாதாஜி. ஹரி போல். தேங்க்யூ மாதாஜி. ராஜவல்லி மாதாஜி, ஈஸ்வரி மாதாஜி, நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி போல். ஹரே பண்ணலாம் கிருஷ்ணா. மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இன்னைக்கு வந்துட்டு இது ஒரு மனப்பாட ஸ்லோகம் தான். நம்மளோட பகவத்கீதா 4வது சாப்டர்ல பதம் 10. Very good. வீதராக பய क्रोधा வீதராக பய क्रोधा வீதராக பய क्रोधा मन्मया माम् उपाश्रिताः मन्मया माम् उपाश्रिताः मन्मया माम् उपाश्रिताः बहवो ज्ञानतपसा बहवो ज्ञानतपसा बहवो ज्ञानतपसा पूता मद्भावमागताः पूता मद्भावमागताः वीतरागभयक्रोधा मन्मया मामुपाश्रिताः बहवो ज्ञानतपसा पूता मद्भावमागताः बोल हरे कृष्णा. நம்ம ரீட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. சந்திரசேகரன் பிரபுஜி எங்களுக்காக வாசிக்கிறீங்களா பிரபு? வாசிக்கிறேன். வீதராகபய க்ரோதா மன்மயா மாம் உபாஸ்ரிதாः பகவோ ஞான தபசா பூதா மத்பாவம் ஆகதாः. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ கிருஷ்ணா பிரபுஜி. தண்டவாத் பிரணாம் பிரபுஜி. தண்டவத் பிரணாம். எல்லாருக்கும் தண்டவத் பிரணாம். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷம். திருப்பி ரொம்ப நாள் உங்களை எல்லாம் பார்க்காத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரி பால். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. அதனால தான் இன்னைக்கு 2 கிளாஸ் எனக்கு. ஆக்சுவலி இது முடிச்ச உடனே அடுத்த கிளாஸ் இருக்கு, பக்தி சாஸ்திரி. இருந்தாலும் அனுக்கலாம் மத்தாஜிட்ட சொன்னேன், நான் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால மத்தாஜி நீங்க தான் 2 கிளாஸ் அப்படின்னு சொன்னேன். ஹரே கிருஷ்ணா சுப்பிரமணிய பிரபு. ஹரி பால். More than 10 days பிரபு. பாருங்களேன். தேங்க்யூ பிரபு. சரி, 4வது அத்தியாயம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? ஊருக்கு வந்துருந்தீங்களா பிரபு? இல்ல பிரபு, நாளன்னைக்கு கிளம்புறேன். பிளைன் ரெடி ஆயிடுச்சா? ஃப்ளைட்லாம் ஓகே பிரபுஜி, ஆல் குட். ஓகே சார். சரி, வந்தாங்க இங்க திருநெல்வேலி வந்தாங்க சொல்லுங்க பிரபு, நான் வந்து பாக்குறேன். சரி பிரபு. நான் முதல்ல கல்கட்டா போறேன். நம்ம குருமராஜோட வியாச பூஜை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருவோம் பிரபு. வந்த உடனே சொல்றேன். நான் பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே இன்விடேஷன் இருக்கும்.
ஒரு 3 உங்களுக்கு நாள் ஆசீர்வாதம் நம்ம எல்லாரும் உங்களுடைய தங்கி ஒண்ணா பாஸ்போர்ட் இருந்துட்டு கொஞ்சம் திவ்ய தேசம்லாம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் வர முடியுறதோ வரலாம். சரிங்களா? நான் ஒன்ஸ் பிளான் பண்ணிட்டு சொல்றேன். சரி ஏன்னா பிரபு எனக்கு ஃப்ளைட் கிளம்புனதுக்கு அப்புறம் நான் பிளான் பண்றேன். ஏன்னா கிளம்புமா கிளம்பாதான் தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் பிளான் சரி பண்ணலாம். பிரபு சரி பிரபு ஓகே. தேங்க்யூ திவ்ய ஓம் தேசம் அஜ்ஞானம் தமிழ்நாடு மட்டுமா பிரபு? அனுகுல மாதாஜி 2 பேரும் தான். இல்ல பிரபு, திவ்ய தேசம்னா தமிழ்நாடு மட்டுமா? தமிழ்நாட்டுல ஏகப்பட்டது இருக்கு மாதாஜி. நம்ம வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 10, 12 திவ்ய தேசம் பார்க்கலாம். நான் இனி பிளான் பண்ணல மாதாஜி. பிளான் பண்ணிட்டு சொல்றேன் உங்களுக்கு. டேட்ஸ் எல்லாம் சரி. ஃபைனலைஸ் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே. எனக்கு ஜி ஆ, புலியூர்குறிச்சி வரும்போது ஞாபகப்படுத்துங்க. கண்டிப்பா கண்டிப்பா பிரபுஜி. நான் வந்து உங்களை கண்டிப்பா பார்ப்பேன் பிரபுஜி. கண்டிப்பா வாங்க, சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்காக மாயப்பூர்ல இருந்து பிரசாதம் எடுத்துட்டு வரேன் பிரபுஜி உங்க வீட்டுக்கு. ஹரே கிருஷ்ணா. கண்டிப்பா ஜெய் சந்தோஷம் சந்தோஷம். ஜெய். ஓம் அஜ்ஞானந்தமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாக்யா சச்சுருன்மிலிतं येन तस्मै श्रीगुरुवे नमः. नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नाम्ने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यादेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு 4.10 இந்த சாப்டர் ஆரம்பிச்சது. பகவான் எப்படி பரம்பரை வந்து இம்பார்ட்டண்ட்டு, இதை வந்து பரம்பரை மூலியமாக கேட்கணும், வேற எங்கேயாவது இருந்து ஆனந்தம் குமுத விகடன் பக்கத்து வீடு எதிர் வீடெல்லாம் கேட்கக்கூடாது, பரம்பரையிலேருந்து கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, வெரி நைஸ். இப்போ எப்படி வர்ஷா ஸ்கூலுக்கு போகிறா? எங்கேயோ பக்கத்து வீட்டில் போயிட்டு 10th ஸ்டாண்டர்டோ 4ஆம் கிளாஸ் படிக்கிறாளா 5ஆம் கிளாஸ் படிக்கிறாளா? இல்லையே. அவன் என்ன பண்ணுறா? ஒரு அத்தாரைஸ்டு ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கிறா இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்மளும் இந்த ஆன்மீகத்துக்கும் ஒரு அத்தாரைஸ்டு ஸ்கூலில் இருந்து படிக்கணும் அப்படின்றத இங்கே வந்து வலியுறுத்தினாங்க. ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க 4 வகையான ஸ்கூல் இருக்குது. ஸோ இந்த 4 வகையான ஸ்கூல்ல இருந்து எங்கே வேணுமாலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதோட தொடர்ச்சியில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு மனப்பாட ஸ்லோகம். வர்ஷா, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நீ இந்த மனப்பாடம் பண்ணி எனக்கு சொல்கிற. ஓகே, நம்ம குரூப்பில் வந்து மனப்பாடம் பண்ணி சொல்கிற, பார்த்து படிக்கிறதுல மனப்பாடமாக சொல்லணும். சரியா? இட் இஸ் a வெரி ஈஸி ஸ்லோகா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ யார் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்க? நான் படிக்கட்டாமா பிரபு? யார் புதுசா யார் இருக்கீங்க படிக்கிறதுக்கு? சரி, சுதா பாஸ்கரன் படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. யா. பற்றுதல், பயம், கோபம் இவற்றில் இருந்து விடுபட்டு முழுதும் எண்ணில் லயித்து என்னை சரணடைந்து பற்பல நபர்கள் என்னை பற்றி அறிவால் இதற்கு முன் துன்பமடைந்து உள்ளனர். இவ்வாறாக அவர்கள் எல்லாரும் என் மீது திவ்யமான அன்புடையவர்களாகினர். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அதுல So, வீட்ட ராக பய படிக்கும்போது துன்பம் அடைந்துள்ளனர் அந்த அம்மா படிச்ச மாதிரி தெரிஞ்சது. தூய்மை அடைந்துள்ளனர், துன்பம் அடைந்துள்ளனர் வார்த்தை வந்து ஸோ வீத ராக பய குரோத 3 விஷயங்கள் இதுல இருக்கு. அதாவது பகவான் சொல்றாரு 3 விஷயங்களை விடணும் அப்படின்னு சொல்றாரு. என்னெல்லாம்? ராக பய குரோத. ராக அப்படின்னு சொன்னா அட்டாச்மெண்ட், பய அப்படின்னு சொன்னா பயப்படுறது, தமிழ்லயும் அதே வார்த்தை தான். குரோத அப்படின்னா கோபம். சிவதான பிரபு, நீங்க மைக் ஆன்ல இருக்கிறதுனால உங்ககிட்ட கேட்கிறேன். அடுத்த கேள்விக்கு மல்லேஸ்வரி மாதாஜிக்கு ஆன் பண்ணுங்க. நீங்களும் ஆன்ல இருக்கீங்க. 3வது சாந்தா மாதாஜி ஆன்ல இருக்கீங்க. ஓகே, சிவதான பிரபு, நீங்க கடைசியா உங்களுக்கு ஞாபகம் வச்சு ரொம்ப கோபப்பட்ட ஒரு விஷயம் எதுக்காக? யார்கிட்ட கோவப்பட முடியும்? வீட்டுக்காரிட்டு தான் கோவப்பட முடியும். நம்ம என்ன சமாச்சாரம்? சாப்பாட்டுல உப்பு போடலையா? சாப்பாடு லேட்டா வந்துருக்கா? நம்ம அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வான்னு சொன்னா ஆஃப் பண்ண மாட்டான். இதுதான் விஷயம். கேஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணு. இதுக்காக கோவப்பட்டிருக்கீங்க. சரி, ஓகே. மல்லேஸ்வரி மாதாஜி, உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய அட்டாச்மெண்ட் எது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் வந்து ரொம்ப ஹஸ்பண்டுக்கு ரொம்ப இது பண்ணிட்டேன். 26 வருஷமா பெட்லயே இருந்தாரு.
ஓ அதனால அப்புறம் அது பேக் பண்ணி இப்போ நான் வேற விழுந்துட்டேன். இப்போ 2 வாரமா படுக்கல தான் இருக்கிறேன். பெட்ல தான். சரி ஓ கிளாஸ் கிருஷ்ணா மட்டும் அட்டென்ட் பண்றேன். பிரபு. ஓ ஓ எல்லாம் ப்ரேயர் ஓகே பண்ணினாங்க. மாதாஜி கிட்ட எல்லாம் சொன்னேன். ஓ இப்பதான் எழுந்து உட்கார்றேன் பிரபு நானு. ஓ விழுந்துட்டேன் நான் கொஞ்சம். 26 கிருஷ்ணா வருஷம் பேச முடியாது, நடக்க முடியாது எங்க வீட்டுக்காருக்கு. ஆ இப்பதான் 4 வருஷமா. அம்மா வேற ம் இப்பதான் தவறிட்டாங்க. அதான் சொன்னேன்ல. கோமா ம் ம் அதான் மாயாத்துல வந்து அது மாதிரி அம்மாவுக்கும் அது மாதிரி போட்டி விட்டுருந்தேன். ஹரே கிருஷ்ணா மந்திரம். ம் போட்டு ஊத்துனா 4-5 நாள்ல அவங்களும் தவறிட்டாங்க. இப்பதான் 4 மாசம் ஆகுது அம்மாவும் தவறிட்டு. ம் 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 ஹரி- ஓகே ஸோ திஸ் இஸ் அ ஹரி. மிகப்பெரிய அட்டாச்மெண்ட். தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ ஷேரிங். தேங்க்யூ ஹரே பிரபு. கிருஷ்ணா, ஹரிபா. ஓகே ஹரே வர்ஷா, உனக்கு மிகப்பெரிய சாந்தமத்தை கேட்கணும்னு நினைச்சேன், பட் வர்ஷா கிட்ட கேட்குறேன். ஸ்கூல் போயிடுவா அதுக்கப்புறம். வர்ஷா, உனக்கு மிகப்பெரிய பயம் என்னதுமா? ஹலோ, கேட்கலமா? பிரபு எக்ஸாம் பிரபு. அச்சம்மா, எக்ஸாம்க்கு பயமா உனக்கு? சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகே, நீ தொடர்ந்து பாதிக்கத்த படி. நம்மளுக்கு எக்ஸாம் இல்ல, பேய் பயமே போயிடும். சரியா? ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸோ ஆன்மீக பாதையில இது மூன்றும் வந்து மிகப்பெரிய தடைக்கற்களாக சொல்றாங்க. இது எந்த லெவலுக்கு நம்மளுக்கு இருக்குதோ அந்த லெவலுக்கு நம்மளோட பக்தி, நம்மளோட கோலை வந்து நம்ம அடையிறது நம்மளுக்கு தடைப்படும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு ஜுரம் இருக்கு, நம்ம டெய்லி ஐஸ்கிரீமோ ஜில்லு வாட்டரோ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து குடிச்சிட்டே இருந்தால் அவ்வளோக்கொள்ள நம்மளோட ஜுரம் தீர்றது வந்து என்ன ஆகுறது, தள்ளி போகிறது இல்லையா? ஸோ அதை மாதிரி இந்த ராக பயக்ரோத அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஒரு தடைக்கல்லாக இருக்குது. அதனால இது மூணுத்தையும் நம்ம விடணும். அதாவது எதை மேலேயும் அதீதமான ஒரு பற்று வச்சிருக்க கூடாது. இப்போ பிள்ளைங்க இருக்கலாம், பொண்டாட்டி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆல் இஸ் ஃபைன். பட் நம்மளுக்கு பாதிக்கத்தை என்ன சொல்லிட்டு இருக்கு, டேய் இது வந்து உன்னோட முதல் ஜென்மம் கிடையாது, என்னமோ இப்போதான் முதல் தடவை நீ கல்யாணம் பண்ணி இது மட்டும்தான் உனக்கு குழந்தை, இது மட்டும்தான் உங்க அப்பா, இது மட்டும்தான் உன் தம்பி, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதை மாதிரி நம்ம கோடானு கோடி ஜென்மம் நம்ம எடுத்து ஏகப்பட்ட வாட்டி அண்ணன் தம்பி அப்பா பையன் பிள்ளை பொண்டாட்டி புருஷன் எல்லாம் ரோல் எடுத்தாச்சு, ஏகப்பட்ட வாட்டி. ஸோ அதனால நம்ம இந்த சக்கரத்திலே தான் சுத்தின்னு இருக்கோம். அனாதிகாலம் தொட்டு நம்ம வந்து சக்கரத்திலே தான் இருக்கோம். ஸோ இந்த நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு எது மேலேயும் ப்ராப்பரா நம்ம 2வது அத்தியாயம்லாம் நம்ம படிச்சாச்சு. நம்ம ஆத்மா நம்ம உடல் இல்லை அப்படின்றதெல்லாம் படிச்சாச்சு. அப்ப படிச்சதுக்கு அப்புறம் எதர் மேலேயும் நம்மளுக்கு வந்து அதீதமான ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு பற்று. சில பேருக்கு ஊர் மேல இருக்கும், சில பேருக்கு மொழி மேல இருக்கும், சில பேருக்கு நாடு மேல இருக்கும். ஓகே, ஆனா குடும்பத்து மேல இருக்கும், சில பேருக்கு பணத்து மேல இருக்கும், சில பேருக்கு உதாரணத்துக்கு பணத்து மேல என்னன்னே ஒரு பற்று ஞாபகம் வருது. நாங்கள் ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோம். ஓகே, இந்த பெட்ரோல் எடுக்கிறது கொள்றதெல்லாம். ஸோ அதில் வந்து நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து ஒரு பையன் வந்து நைஜீரியாவில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆப்பிரிக்காவில். ஸோ ஷெல்லில் நல்லா சம்பாத்தியம், நல்லா ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து எப்படின்னா ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே நம்மளை வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து நம்மளை வந்து சுற்றி துப்பாக்கியோட நம்மளை வந்து மிலிட்ரி வந்து அப்படியே இந்த மக்களை வந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த எண்ணெய் எடுக்கிற இடத்துல தூக்கி வச்சுருவாங்க. அப்புறம் அவங்க அங்கே வந்து ஒரு மாதம் அப்படி வேலை செய்வாங்க. திருப்பி அந்த கவர்மெண்ட்டு அப்படியே மிலிட்ரிக்கு நடுவில் அப்படியே பொத்துனாப்பில் கூட்டிகிட்டு வந்து ஏர்போர்ட்டில் விட்டு நம்மளை இங்கே விட்டுருவாங்க. சம்பளம் எல்லாமே இந்தியாவுக்கு தான் வரும் அந்த மாதிரி. ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாக தீவிரவாதிகள் நிறைய இருக்காங்க அந்த நாட்டில், அதனால அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப வருஷமா ஒரு 3-4 வருஷமா ஜம்முன்னு வேலைக்கு போயிட்டு இருக்கா, நல்லா சம்பாத்தியம். ஷெல்லு கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனி, நல்லா ஐ திங்க் அமெரிக்கன் ஆர் யூரோப்பியன் ஐ டோன்ட் நோ. ஸோ நல்லா சம்பாத்தியம் எல்லாம் போயிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் இந்த தீவிரவாதிகள், நாட்டோட தீவிரவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா கடத்திட்டு போயிடுறாங்க இந்த கும்பல் எல்லாம். அவங்களோட அந்த சுற்றி இருந்த மிலிட்ரி எல்லாம் கொண்டுட்டு இந்த 10-25 பேர் இந்த எண்ணெய் இதில் யாரெல்லாம் வேலை செஞ்சாங்களோ அவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு வச்சுருந்தாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு தகவல் இல்லை. ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம ஹஸ்பண்ட் வரணும், நம்ம அப்பா வரணும், நம்ம தம்பி வரணும்னு இங்கே எல்லோரும் அவளோட ஒரு வீட்லேயும் மாறி மாறி நின்றுட்டுருக்காங்க. ஆனால் பார்த்தா வரல.
1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. அப்புறம் அங்கே ஃபோன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரியல, இங்கே தெரியல. அப்படி பெரிய பிரச்சனை. கடைசியில் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவங்களுக்கு தெரிய வருது இந்த மாதிரி தீவிரவாதி கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கெல்லாம் பயங்கர குழப்பம். எல்லாம் எம்பசிக்கு போகிறது என்ன, மினிஸ்ட்ரிக்கு போகிறது, லெட்டர் அனுப்புறது, காப்பாற்றுங்க எங்கள் அப்பாவை, எங்கள் அண்ணனை, எங்கள் அப்பா புருஷனை அப்படின்ட்டு ஏகப்பட்ட இதெல்லாமே போயின்னு இருக்குது. மீன் டைம் அந்த தீவிரவாதிகள் வந்து ஷெல் கவர்மெண்ட் கம்பெனியோட பேசிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இத்தனை பில்லியன், நீங்கள் இவ்வளோ எண்ணெய் எடுக்கிற, எங்கள் நாட்டில் இருந்து எல்லா லாபமும் உனக்கு தான் போகுது, எங்கள் நாட்டுக்கு எதுவும் கிடைக்கல, நீங்கள் எங்கள் நாட்டு எங்களுக்கு இவ்வளோ கொடுத்தா தான் நாங்கள் விடுவோம் அப்படின்ட்டு அவன் பல பில்லியன் மில்லியன் கேட்டுட்ருக்கான். ஸோ பேச்சுவார்த்தைலாம் போய் கடைசியில் ஒரு 15-20 நாளுக்கு அப்புறம் பல பில்லியன்களை வந்து அந்த தீவிரவாதி கும்பலுக்கு கொடுத்து இவங்கள வந்து அந்த கம்பெனி வந்து மீட்டு எடுத்து, அப்புறம் இவங்களுக்கு இந்த ஒரு மாத காலம் இந்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு நடுவில் அவங்க வந்து ரொம்ப சங்கடப்பட்டு இருந்ததுனால, நிறைய கஷ்டத்தில் இருந்ததுனால அவங்க எல்லாருக்குமே வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வந்து நஷ்ட ஈடாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணிட்டாங்க, இனிமேல் அந்த நாட்டுக்கு யாரும் வேலைக்கு போக வேண்டாம், இந்த ரிஸ்க்கே நம்ம எடுக்கக்கூடாது, இனிமேல் போகக்கூடாது அப்படின்ட்டு எல்லாருமே டிசைட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லாரும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. பணத்தை வச்சு எல்லோரும் வீடு கட்டினாங்க, நகையை வாங்கினாங்க, ஜாலியாக இருந்தாங்க, காருகெல்லாம் வாங்கினாங்க. அடுத்து ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தோன்னா, கொஞ்ச நாள் கழித்து அந்த பசங்களெல்லாம் காணல. எங்கடா போனீங்க அப்படின்னா, திருப்பி அங்கே தான் போயிருக்காங்க. எதுக்குடா நீ தான் போக மாட்டேன்னு, இல்லை மாப்பிள்ள, இன்னொரு வாட்டி நம்மளை கடத்தினா நம்ம லைஃப் செட்டில் மாப்பிள்ள அப்படின்ற. பாருங்க எவ்வளோ அட்டாச்மெண்ட்டு பணத்துக்கு. உயிரே ரிஸ்கில் இருந்தாலும் அந்த பணம் என்ன பண்ணுறது, அவங்கள வந்து இது பண்ணுறது. அந்த மாதிரி இந்த அட்டாச் ஸோ இந்த பணம் பாதாள மலை பாயும்னு அன்னைக்கே சொல்லி வச்சானே, சொல்லி வச்சுட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த அட்டாச்மெண்ட் வந்து ஆன்மீகத்துக்கு, அது பணம்னு இல்லை, சில பேருக்கு வீடு மேலே, ஊர் மேலே, இந்த அட்டாச்மெண்ட் இஸ் நாட் எ குட் திங். நிறைய பேருக்கு சாப்பாடு மேலே அட்டாச்மெண்ட்டு, அந்த மாதிரி. அடுத்தது பயம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பயம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை இழந்துருவோமோ அப்படின்றதுல பயம். கரெக்டா? இப்போ ஐஸ்வர்யாக்கு என்ன பயம்? அந்த பயம் நம்ம யாருக்குமே கிடையாது. ஐஸ்வர்யாக்கு தன்னுடைய அழகு போயிடுமேன்ற ஒரு பயம். எங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அது இருந்தால் தானே நான் பயப்படுறதுக்கு. ஓகே, ஸோ ஒரு சிலருக்கு வந்து பணம் இருக்கிறவங்களுக்கு பணம் போயிடுமேன்ற பயம். இப்போ ஒரு சிலர் வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க, இப்போ திமுக இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு என்ன பயம்? எவ்வளோ பணம் இருக்கு, ஆனால் அவங்களுக்கு என்ன பயம்? ஆட்சி போயிடக்கூடாது, பவர் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம். ஆனால் நம்ம பாகவதம் பகவத்கீதைலாம் படிச்சுட்டு நம்மளுக்கு என்ன தெரியுது? உன்னோட உடலே உன்னை விட்டு போக போகிறது, அப்புறம் இதெல்லாம் என்னது? அப்போ எல்லாமே போகும், நம்மளோட பணம் போகும், நம்மளோட அழகு போகும், எல்லாமே அசத்து, இது எல்லாமே டெம்பரவரி. அதனால அது போயிடுமேன்னு பயப்படக்கூடாது. அது வந்து பகவான் ஒரு நேரத்துக்கு கொடுத்துருக்கிறாரு, அந்த நேரம் முடிஞ்ச உடனே அதை எடுத்துப்பார். உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அர்ஜுனர் மிகப்பெரிய ஒரு வில்லாளி. எந்த லெவலுக்கு வில்லாளி, கர்ணன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே இது பண்ணியிருக்காரு. ஒரு காலகட்டத்தில் பசுபதி அஸ்திரத்தை வாங்குறதுக்காக சிவபெருமான் கூட சண்டை போடுறாரு. அஃப்கோர்ஸ் சிவபெருமான் அதுக்குன்னு வின் பண்ணாருன்னு அர்த்தம் கிடையாது. சிவபெருமான் ரொம்ப ஜாலியாக அவரோட வில்லு இதெல்லாம் பண்ணி நீ தான் வின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசுபதி அஸ்திரத்தை கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட அர்ஜுனர் கடைசியில் யார்கிட்ட தோத்தாங்க தெரியுமா? ஒரு காட்டுவாசிங்க கிட்ட தோத்து போயிடுறாரு. பாரத போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் துவாரகால இருந்து ஹஸ்தினாபூர் வர வழியில காட்டுவாசி மக்கள் கிட்ட அர்ஜுனர் தோத்து போயிடுறாரு. யோசிச்சு பாருங்க, நினைச்சே பார்க்க முடியாது. கர்ணன், பீஷ்மர், துரோணாச்சாரியார் போன்ற ஸ்டால்வார்ட்ஸ் கூட சண்டை போட்ட அர்ஜுனர் காட்டுவாசி கிட்ட தோற்று போயிட்டாரு. ஆனா அர்ஜுனர் பெருசா வருத்தப்பட்டுக்கலாம். என்ன அர்த்தம் அதுக்கு? பகவான் சில காரியங்களை பண்றதுக்காக அர்ஜுனனுக்கு அந்த ஒரு அருமையான ஒரு எபிலிட்டியை, அந்த ஒரு திறமையை, அந்த ஒரு சாமர்த்தியத்தை அவருக்கு வந்து கொடுத்திருந்தாரு. ஆனா அந்த காரியம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீ இதை வச்சிருக்க வேண்டாம் அப்படின்ட்டு அதை என்ன பண்றாரு, எடுத்துறவும் செஞ்சுட்டாரு. அதனால அது போயிடுது. அதே மாதிரி நம்ம கிட்ட கூட இது எல்லாத்தையும் அப்படியே பிடிச்சு வைக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அது உங்களுக்கு வந்து 21 வருஷம் 8 நாள்
15 நிமிஷம் தான் உங்ககிட்ட இருக்கணும்னா எக்ஸாக்ட்லி அத்தனை நிமிஷம் தான் இருக்கும். ஒரு பொருளே இருக்கட்டுமே, அது அத்தனை நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை நம்மளை விட்டு போயிடும். அது தொலைஞ்சு போயிடலாம், அது திருட்டு போயிடலாம், இல்லை செலவாயிடலாம், அந்த மாதிரி. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே காலத்துக்கு உட்பட்டது. அதனால நம்ம இது இருக்கும். யாராவது மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்களா? ரொம்ப சத்தம் வருது. ஸோ அக்கா யாரு பேசுறீங்க? அக்கா கிட்ட ஹரிபோல், விவிதா மாதாஜி, தருணிதா மாதாஜி. தேங்க்யூ. இனியும் சத்தம் வருது. இதுல பயத்தை பற்றி சொல்லும் போது இந்த மரண பயத்தை விட்டுட்டீங்களே, அந்த மரண பயத்துக்கு ஒரு ரெசல்யூஷன் சொல்லுங்க. ஹரி ஹரி ஜெயஹோ. ஷூர். முக்கியமா மிகப்பெரிய பயம் நம்ம எல்லாருக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இறந்து போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம். இன்ஃபேக்ட் இங்க கூட இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஏன்னா இப்ப குண்டு போட்டுட்டு இருக்காங்க, வைக்கிறாங்கன்றதுனால ரொம்ப பீதியில இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அன்னைக்கு நாங்க டியூட்டியில தான் இருந்தோம். ஈரான்காரங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நான் இந்த இடத்தையும் அடிக்க போறேன்ட்டு 2 இடம் கொடுத்துருந்தாங்க. அதுல ஒரு இடம் எங்களுது. ஸோ அதனால அன்னைக்கு நாங்கள் டியூட்டியில் இருக்கோம். அவன் போடுற குண்டோட நாங்கள் இருக்கிறது பெரிய குண்டு. அவ்வளோ கெமிக்கல், அவ்வளோ விஷவாயு எங்களுதில். அடிச்சோன்னா மொத்தம் அத்தனை பேருமே காலி. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு 1960லயோ 70லயோ ஒரு ஆக்சிடெண்ட்ல இருந்த அத்தனை பேரும் வெடிச்சு ஒரு செகண்ட்ல எல்லாருமே பஸ்மம். ஸோ அதனால இன்னைக்கு அவன் குண்டை போட்டானா என்ன மிஞ்சும் ஏது மிஞ்சும்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே பேசிட்டு இருந்தோம் எல்லாருமே. ஸோ இன்ஃபேக்ட் ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஸோ எல்லாருமே ஒரே டென்ஷன்ல இருந்தாங்க. பாதி பேருக்கு மூளையே வேலை செய்யல. நான் வந்து ஒரு பையனை சும்மாவே கேட்டேன், CA-2024 எவ்வளோட ப்ரெஷர் அப்படின்னு கேட்டேன். அது ஒரு எங்களோட எக்யூப்மெண்ட்டோட ப்ரெஷரு எவ்வளோடான்னு கேட்டேன். 24ன்னா நான் அப்படியே முறைச்சு பார்த்தேன். இல்லை 15 நான் திருப்பி முறைச்சு பார்த்தேன். இல்லை 8 பார் அப்படின்னா. அப்புறம் நான் சொன்னேன், டே அந்த நம்பரே கிடையாதுடா, நம்மக்கிட்ட E81 23 வரைக்கும் தான்டா இருக்கு, 24ன்னு ஒரு காலமே இல்லைடா அப்படின்னு. ஆமா இல்லை அப்படின்னா. அந்த லெவலுக்கு அன்னைக்கு மரண பீதியில எல்லாருமே டென்ஷனா இருந்தாங்க. பட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா, அடிப்படையா நம்ம கிட்ட ஒரு விஷயம் இல்லை, நம்பிக்கை. நம்ம பக்தி பண்றோம், நான் சாண்டிங் பண்றேன், நான் பகவத்கீதை கேட்டுன்னு இருக்கேன். அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா பாலனம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கை இருக்கும்போது மரணம் அப்படின்றது நம்மளுக்கு பகவான் கிட்ட இன்னும் அருகில் கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். அதனால டிவோட்டிக்கு மரண பயம் கிடையாது. பட் அபக்தனுக்கு சாண்டிங் பண்ணாம சின்ஃபுல் லைஃப, ஒரு பாவகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். பாவகரமான வாழ்க்கைன்னா என்ன? ரொம்ப யாரையும் கொலைகளை பண்றது, திருடுறது அப்படின்லாம் நினைக்காதீங்க. வெஜிடேரியனா சாப்பிட்டுட்டு இருந்தா கூட பாவகரமான வாழ்க்கை தான். அதான் நம்ம 3வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா? யக்ன சிஷ்டாசன சந்தோ முஷ்சந்தே சர்வ கில்பிஷை, நீ பாவத்தை உண்கிறாய் அப்படின்றாரு. ஆனா பக்தனுக்கு அவன் சாப்பிட்றது என்னது? பிரசாதம் சாப்பிட்றான் இல்லையா? ஸோ அதனால சாப்பிட்றதுல இருந்து எவ்ரிதிங், தூங்குறது, குளிக்கிறது, எவ்ரிதிங் அவன் அது ஒரு யக்னையா பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு மரணம் அப்படின்றது பகவானுக்கு இன்னும் அருகில் கொண்டு போகக்கூடியது. இன்ஃபேக்ட் என்னோட லைஃபோட அந்த ஒரு மூமெண்ட் இது வரைக்கும் நான் வந்து அனுபவிச்சதே கிடையாது. எவ்வளோ பௌத்திகத்தை, பாகவதம், மாயப்பூர், விருந்தாவன் எல்லாம் போயிருந்தா கூட இப்போ ரீசெண்டாக ஒரு அனுபவம் இருந்தது. நான் ஒரு 2 பேர்கிட்ட தான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். முதல் குண்டு இங்கே போடும்போது நான் வந்து அன்னைக்கு ஆரத்தி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பகவானுக்கு வந்து ஆரத்தி பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு ஜன்னல்லாம் டமால் 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 டமால்னு அடிக்குது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சப்தம், இதை மாதிரி ஒரு அனுபவமே இல்லை. என்னடா இது இப்படி டமால் டிமில்னு அடிக்குது, என்னடா இது அப்படின்னு பார்த்தா எல்லாருமே ஆரத்தி பண்ணிகிட்டே இருக்கேன். வெளியில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி குண்டு போட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் மொட்டை மாடிக்கு எல்லாரும் போகிறாங்க. போயிட்டு இங்கேருந்து அங்கே குண்டு, அங்கேருந்து இங்கே குண்டு, 2 குண்டு வானத்தில் வெடிக்கிறது. எல்லாம் நம்ம பழைய ராமாயண மகாபாரதம் போரில் பார்த்துருக்கோம் தெரியுமா? இங்கேருந்து ஒரு அக்னி அம்பு வரும், உடனே இங்கேருந்து நீர் அம்பை விடுவார் ராமர், டச்சாக் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வானத்தில் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். பார்த்துட்டு எல்லாருமே பேச்சு என்னது, இன்னைக்கு வந்து முடிஞ்சு போச்சுரா ஜோலி நம்மளுக்கு எல்லாருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா முதல் தடவையான ஒரு குண்டு அனுபவம். நான் என்ன பண்ணேன், திருப்பி நீட்டாக வந்து திருப்பி
நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்தேன் மாடியில். நான் வந்து இன்னைக்கு ஆல்ரெடி 16 மாலை படிச்சுட்டேன். இப்போ ஜெபம் பண்ணிட்டேன் என் குருக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி. நான் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் பாகவதம் பாதிக்கிறதையும் கொஞ்சம் படிச்சுட்டேன். இந்த கிளாஸுக்காக படித்தேன். ஸோ அதை மாதிரி படிச்சுட்டேன். ஆர்த்தி மட்டும்தான் எனக்கு பாதி பேலன்ஸ் இருக்குது என்னோட கடமையில் பகவானுக்கு. நான் அதை போய் தொடர்ந்து போகிறேன்னு சொல்லிட்டு திருப்பி கண்டினியூ வந்து என்னோட ஆர்த்தியை பண்ணேன். ஸோ அன்னைக்கு என்னோட மனநிலை என்ன இருந்ததுன்னா, இன்னைக்கு நம்ம முடிஞ்சு போச்சு, நம்ம இன்னைக்கு வந்து பகவானை போய் பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம். ஆனா பகவான் அந்த மாதிரிலாம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். பட் அன்னைக்கு நான் அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லா ரொம்ப ஹாப்பியா, என் மைண்ட்ல ஒண்ணுமே இல்லை. இல்லைன்னா ஆர்த்தி பண்ணும்போதோ கிளாஸ் எடுக்கும் போதோ, இப்ப கூட நான் கிளாஸ் எடுக்கும் போது என்ன யோசிச்சுட்டு இருக்கேன், அடுத்தது பக்தி சாஸ்திரி இருக்கு, இப்ப ஏற்கனவே டைம் 4 நிமிஷம் தாண்டிடுச்சு, நான் இனி என்னெல்லாம் சொல்லணும், இனி முதல் நாள்ல தான் இருக்கேன், வீத்தராக பயல தான் இருக்கேன், நான் இனியும் மண்மையாலாம் நான் எப்போ முடிக்க போறேன், இந்த மாதிரி 1000 சிந்தனை போகுது. ஏன்னா நான் இனியும் இந்த கிளாஸ் எடுக்கணும், அந்த வேலையை செய்யணும், ஊருக்கு பெட்டி கட்டணும், அந்த மாதிரி எல்லாம் தாட்டு இருந்துகிட்டே இருக்குது. பட் அன்னைக்கு வந்து எல்லாருமே முடிஞ்சு போச்சு ஜோலி அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் ஆர்த்தி பண்றேன். அதனால என் மைண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளானிங்குமே இல்லை, ஒரு பிளானிங்குமே இல்லை. இட் வாஸ் வெரி வெரி லைட். அப்படியே ஒரு இறகு இருந்தா எப்படி லைட்டா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலிங். அப்படியே ஹாப்பியா ஆர்த்தி பண்ணிட்டு இருந்தேன் பகவானுக்கு. கமான், ஐம் கமிங் டு யூ, ஐம் கமிங் டு யூன்னு ரொம்ப ஹாப்பியா பண்ணேன். அப்பதான் யோசிச்சேன், இந்த மிகப்பெரிய பக்தர்கள் எல்லாமே எப்பவுமே இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க போல இருக்கு. நம்மளுக்கு அந்த அனுபவத்தை பகவான் வந்து கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அப்பப்ப நினைச்சுப்பேன், எனக்கு எப்பவுமே அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதை ஏன் கொடுக்கணும், அந்த இதை எனக்கு கொடுக்கணும் பகவானே அப்படின்னு சொல்லி, அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லா, ஒரு டென்ஷன் இல்லை, ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு டைம் அது. அந்த ஒரு 5-10 நிமிஷங்கள். ஓகே. ஸோ ஒரு பக்தனால மட்டும்தான் மரண பயத்தை வந்து வெல்ல முடியும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பக்தி பண்றோமோ, பிரகலாத் மகாராஜ் எடுத்துக்கோங்க, 14 முறை அவங்க அப்பா வந்து கொலை பண்றாரு. ஏதோ நம்மள மாதிரி டுபாக்கூர் கிடையாது அவங்க அப்பா. ஹிரண்யகசிபு 3 உலகத்தையும் இந்திரனை வரைக்கும் ஆண்டாரு. அவரெல்லாம் வந்து அரண்மனையில அந்த என்ன சொல்றது, அந்த அரியணையில போய் உட்கார்றதுக்கே எப்படி தெரியுமா படிக்கட்டு போடுவாரு? இந்திரன், வருணன், சூரியன் இவங்களெல்லாம் படிக்கட்டு போட்டு அவங்க மேல ஏறிதான் அவர் போய் அரியணையில உட்காராங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படிப்பட்ட ஹிரண்யகசிபு 14 முறை பிரகலாத கொல்றான். பிரகலாத் ஒரு வாட்டி கூட அப்பா என்ன கொல்லாதீங்கப்பா, அப்பா என்ன விட்டுருங்கப்பா, அப்பா நான் ஓம் நமோ ஹிரண்யகேஷாய நம சொல்லிடுறேன்ப்பா. நோ, அவனுக்கு பயமே கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா, பாம்பு எடுத்து கொல்லுப்பா. 14 முறை பாம்பு, நெருப்பு, மலையில இருந்து, யானையில இருந்து, விஷம், எல்லாத்தையும் அம்மா கொடுக்குறா விஷத்தை, சாப்பாட. ஹிரண்யகசிபு சொல்றா குடு விஷம் சாதத்துல போட்டு, அம்மா அழுதுகிட்டே கொடுக்குறா விஷத்தை. பிரகலாத் சொல்றான், அம்மா நீ அம்மா கவலைப்படுற, குடுமா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுவான். அத்தமடியில் போய் உட்கார வைப்பாங்க, ஹூலிகான்னு நினைக்கிறேன் பேரு. அவங்களுக்கு ஒரு வரமே இருக்குது, அவங்க நெருப்புல எரிய மாட்டாங்கன்னு. அதனால அந்த அம்மா என்ன பண்ணுவா, பிரகலாதை பிடிச்சி மடியில் உட்கார வச்சு ஏத்து நெருப்பை ஃபுல்லா அப்படின்ட்டு சுத்தி விறக வச்சு எரிப்பாங்க. ஹூலிகா செத்து போயிட்டா இவன் செத்து போக மாட்டான். ஓகே. ஸோ இதுக்கு அர்த்தம் சாக மாட்டாங்கன்றது அர்த்தம் இல்லை, அந்த பயம் இல்லை. ஸோ பக்தரால மட்டும்தான் அந்த மரண பயத்தை வந்து வெல்ல முடியும். ஏன்னா மரணம்ன்றது அவங்களுக்கு பகவான் கிட்ட போகக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு யமராஜனோ அவங்களுக்கு வந்து யமலோகமோ போக போறது இல்லை. யாரெல்லாம் இந்த மாதிரி 12 இடத்துல திலக்கா வச்சிருக்காங்க, இதுவும் ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறோம், இந்த மாதிரி திலக்கா வைக்கிறாங்க, இந்த மாதிரி துளசி இல்லை கண்டி மாலை போட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வரமாட்டாங்க. துளசி யார் வீட்டில் இருக்கு, வீட்டில் யார் துளசி வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க, யார் வீட்டில் ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறாங்களோ இந்த இடத்துக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு யமராஜா யமகின்கரர்களுக்கு கிளியர் கட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம யாருமே பயப்பட வேண்டியதில்லை. யமராஜ் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வரோம். மேபி நம்ம இன்னொரு பிறவி எடுக்கலாம், நம்ம இந்த வாட்டி நம்ம ஒழுங்கா குரு கிட்ட எல்லாம் போகல வைக்கல அப்படின்னு சொன்னா கிருஷ்ணர் நம்மளை வைகுண்டம் கூட்டிட்டு போக மாட்டார் தான். ஆனால் நம்ம யமலோகமும் போக மாட்டோம். நம்மளை வந்து திருப்பி நம்மளுக்கு வந்து ஒரு மனுஷ ஜென்மம் கொடுத்து திருப்பி பக்தி பண்றதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இது எல்லாமே யாரால நடக்கும்னா, வைகுண்டத்துல இருந்து வரக்கூடிய வைகுண்டவாசிகள் வந்து நம்மளுக்கு இதை கொடுப்பாங்க, இந்த வாய்ப்பை வந்து கொடுப்பாங்க. யமன் கிட்ட போய் பண்ண மாட்டோம். நம்ம வைகுண்டவாசிகள் நீங்க திருப்பி அஜமில்லாக்கு அப்படிதான் நடந்தது. அஜமில்லா ரொம்ப பாவகரமான வேலை, ஆனாலும் ஒரு நல்ல காரியம் பண்ணிடுறான், பகவானோட நாமத்தை சொல்றான். அதனால என்ன பண்றாங்க, யமகின்கரர்கள் அவரை தொட முடியல,
ஆனா விஷ்ணு தூதர்கள் வந்து அவருக்கு மீண்டும் அவருக்கு வந்து வாழ்றதுக்கு அனுமதி கொடுத்து அவரை பக்தி பண்ண வச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கும் நடக்கும். இந்த ஜென்மத்தில் நம்ம முடிக்கல அப்படின்னு சொன்னால் திருப்பி அடுத்த ஜென்மம் கொடுத்து நம்மளை குருவெல்லாம் எடுக்க வச்சு அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தேன், 1970ஸ்லையோ 80ஸ்லையோ நடந்தது ஒரு அம்மாவுக்கு. இது நடக்கிறது வந்து செக்கோஸ்லோவாக்கியாலேயோ எங்கேயோ. அந்த அம்மா வந்து பக்தின்னு சொன்னால் வேற லெவலில் பக்தி பண்ணுவாங்களாம். அந்த சின்ன பொண்ணு ஒரு 21 இயர்ஸ், செக்கில் இருக்கான்னு நினைக்கிறேன். ரஷ்யாவோட பாகம் யுக்ரைன் செக்கோஸ்லோவாக்கியால யுக்ரைனில் அவ்வளோ பக்தி பண்ணுவாங்களாம். கடைசியில் அந்த 20-22 வயசு இருக்கும்போது கடைசியில் அவங்க குரு வந்து டிசிஷன் எடுக்கிறாரு, இந்த மாதிரி இப்போ எப்படி நம்ம ராதாராணி மாதாஜி போகிறாங்க அந்த மாதிரி அவங்க வந்து டிசிஷன் எடுத்து இன்னாருக்கு தீட்சை கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கோயிலில் தீட்சை எடுத்துட்டு வெளியில் வந்து ஏர்போர்ட்டில் யாரும் ரிசீவ் பண்ணுறதுக்கு போகிற ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறான். ஸோ அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து போன ஜென்மத்தில் இதை மட்டும் மிஸ் பண்ணியிருந்தா அந்த விஷயத்தை இந்த வாட்டி குரு கிட்ட சரணடைஞ்சு இந்த வாட்டி வைகுண்டம் போயிடுறான். எக்ஸாக்ட்லி வெயிட்டிங் ஃபார் தட். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு விஷ்ணு தூதர்கள் தான் இருப்பாங்க. அதனால நம்ம யாருமே பகவத்கீதை படிக்கிறோம், நம்ம சாண்டிங் பண்ணுறோம், அதனால யாருமே பயப்பட வேண்டாம். நம்மளுக்கு வந்து யமன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு விஷ்ணு தூதர்கள் ஹாப்பியாக கூட்டிகிட்டு போவாங்க. சரிங்களா? ஸோ வீதராக பய இந்த மூன்றும் நம்ம விடணும். அது நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து நம்ம சரியா பக்தி பண்ணலை, நம்ம சரியா பகவத்கீதையை புரிஞ்சுக்கல அப்படின்றது தான் அதோட அர்த்தம். மன்மயா மாம் உபாஸ்ரிதக. ஸோ நம்ம இதை மூணுத்தையும் விட்டு உபாஸ்ரித்த பகவான் சொல்றாரு, என்கிட்ட அடைக்கலமாவு, என்னோட ஆன்மீக குரு, என்னோட ரெப்ரசன்டேட்டிவ் ஆன்மீக குரு கிட்ட நீ அடைக்கலம் போ அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இஸ் டாக்கிங் அபவுட் த பரம்பரா. ஓகே, பரம்பரை மூலியமாக நம்ம பகவான் கிட்ட வந்து நம்ம அடைக்கலமாகணும். உபாஸ்ரித்தக மாம் உபாஸ்ரித்தக, என்கிட்ட அடைக்கலமாக. பகவோ ஞான தபச பூத. இந்த மாதிரி இது வந்து ஒரு ஆஸ்திரேட்டியான வேலை தான். இப்போ நம்ம குரு கிட்ட எடுத்துட்டு நம்ம பாட்டு ஜாலியாக கால் மேலே காலை போட்டுட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்க முடியாது. கரெக்டா? அப்போ குரு வந்து சும்மா விட மாட்டார். என்ன பண்ணுறாரு, நீ வந்து இதை படி, நீ இந்த ஏகாதசி விரதம் இரு, நீ வந்து பகவத்கீதா கிளாஸ் எடு, நீ வந்து இது பண்ணு அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா இது நம்மள பியூரிஃபை பண்ணுறது. இது நம்மள என்ன பண்ணுறது? பியூரிஃபிகேஷன் பண்ணுறது. ஓகே, ரேணுகா மாதாஜி மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்களா? மத் பாவம் ஆகதக. ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட எவ்வளோ எஞ்சி இருக்கோ நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கா நாளைக்கா இனி 1 வருஷமா 10 வருஷமா 50 வருஷமா we don't know. பட் நம்மளோட வாழ்க்கைய நம்ம இப்படி ஒரு தப வாழ்க்கையா வச்சுக்கணும். ஹியூமன் லைஃப் இஸ் நாட் ஃபார் என்ஜாய்மெண்ட். 5.5.1 பாகவதத்தில் வருது. தபோ திவ்யம். இந்த மனுஷ ஜென்மமோட பர்பஸ் என்ன? தபோ திவ்யம். நாயோட பர்பஸ் என்ன? வீட்டை காவல் காக்கிறது. ஒட்டகத்தோட பர்பஸ் என்ன? டெசர்ட்ல அப்படியே 10 நாள் 15 நாள் ஆனாலும் அதால தண்ணி குடிக்காம நடந்து போயிட்டு இருக்க முடியும். மனுஷனோட பர்பஸ் என்ன? பகவான் கிட்ட போக முடியும். எப்படி போக முடியும்? பியூரிஃபை ஆகி போகணும், அந்த கண்டாமினேஷன் எல்லாம் போகணும். அப்போ இந்த தபஸ், இந்த ஞானம், இந்த பகவத்கீதையில நமக்கு கிடைக்கிற ஞானம், நம்ம தபஸ், சில பேர் விரதங்கள் இருக்காங்க இல்லையா? உதாரணத்துக்கு சரஸ்வதி மாதாஜி 100 மாலைகள் ஜபம் பண்ணாங்க கௌரவ பூர்ணிமா அன்னைக்கு. இதெல்லாம் என்ன பண்றது? நம்மளை தூய்மைப்படுத்துறது. நம்ம தூய்மைப்படுத்தி என்ன ஆக போகுது? கோல்டு நல்லா தூய்மைப்படுத்தினா என்ன ஆகும்? ரேணுகா மாதாஜி காதெல்லாம் கமலா போயிடும் இல்லையா? கோல்டெல்லாம் அடுப்புல போட்டு எடுத்து அதை சுத்தம் பண்ணி அழுக்கெல்லாம் எடுத்து ரேணுகா மாதாஜியோட காதுல தங்கம் அழகா ஒரு வளையலாவோ கமலாவோ போகிறது. அதே மாதிரி இந்த ஆத்மாவை நம்ம தூய்மைப்படுத்தினா நம்ம பகவானை அலங்கரிக்க வைகுண்டத்துக்கோ கோலோகத்துக்கோ நம்ம போவோம். அதுதான் 4வது லைன். மத் பாவம் ஆகத்தக. அவன் என்னோட நேச்சர் அடைஞ்சு என்னோட இடத்துக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து சொல்றாரு. ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை விட்டீங்கன்னாவே பயம் போயிடும். அட்டாச்மெண்ட்டு நான் ஏற்கனவே சொன்னேன், ஐஸ்வர்யாவுக்கு என்ன பயம்? அவகிட்ட அழகு இருக்கு. அப்போ அழகு மேலே அவன் அட்டாச்மெண்ட் வைக்க அழகு போயிடுவேன்ற ஒரு பயம் இருக்கு. கரெக்டா இல்லையா? பணம் இருக்கிறவன்
பணத்து மேல இருக்கிற அட்டாச்மெண்ட்னால அது போயிடுவேன்றது பயப்படுறோம். நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பயம் என்னது? மரண பயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருக்குமே இந்த உடல் மேல அட்டாச்மெண்ட் இருக்கு. நம்மளுக்கு இந்த உடல் மேல அட்டாச்மெண்ட் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஸ்கூல் மேலேயும் அட்டாச்மெண்ட் இருக்கு, காலேஜ் மேலேயும் அட்டாச்மெண்ட் இருந்தால் என்ன பண்ண முடியும்? நீ ஸ்கூலை விட்டாதானே காலேஜ் போக முடியும். இல்லைங்க நான் டெய்லி ஸ்கூலுக்கு வரேங்க, ஆனால் எனக்கு காலேஜுக்கு வரணுங்கன்னா எப்படி முடியும்? நீ ஸ்கூலை விடணும். ஸ்கூலை நீ பாஸ் ஆனாதான், நீ ஸ்கூலை விட்டு தான் நீ காலேஜுக்கு வந்து போக முடியும். கரெக்டா இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம பகவான் கிட்ட போகணும்னா இந்த பௌதீக உடலை விட்டு தான் ஆகணும். அப்போ அது மேலே அட்டாச்மெண்ட் வைக்காதீங்க. நம்ம எது மேலே வைக்கணும்? நம்மளோட ஆன்மீக உடல் மேலே வைங்க அட்டாச்மெண்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பௌதீக உடல் மேலே போயிடும் இல்லையா? ஸோ இந்த பௌதீக உடல் மேலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் தான் நம்மளுக்கு மரண பயத்தை கொடுக்கறது. ஸோ பௌதிக உடல்ல இருந்து ஆரம்பித்து பணம், காசு, நகை, நட்டு எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை நம்ம ஒரு படிக்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ணணும்? குறைச்சிக்கிட்டே போகணும். அப்போ தான் நம்ம அந்த எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம், டெத்துன்ற அந்த ஃபைனல் எக்ஸாம் எழுதும்போது பாஸ் ஆக முடியும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நம்மளுக்கு வேதம் என்ன சொல்றது? 4 புருஷார்த்தங்கள் சொல்றது. தர்ம, அர்த்த, காம. தர்மத்தோட பொருளை ஈட்டி அதை அனுபவி. ஆனா அடுத்தது என்னது? தர்மார்த்த காம மோக்ஷ. அப்போ மோக்ஷக்கு வரும்போது ஒரு பீரியட் இருக்கும். தர்மார்த்த காம பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? அதெல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வாங்க. இப்ப சரஸ்வதி மாதாஜி 25 வயசுல இருக்கும்போது அங்க போனா, இங்க போனா, அதை சாப்பிட்டா, இதை சாப்பிட்டா, சினிமாவுக்கு போனா, பாக்கியராஜனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் போயிருக்கலாம், யாருக்கு தெரியும், சும்மா சொல்றேன். பட் ஒரு பீரியடுக்கு அப்புறம் என்ன ஆகணும்? சினிமா பார்க்கறது, டிவி பார்க்கறது, அப்படியே ஒன்று ஒன்றா அதை சாப்பிட்றது, இதை சாப்பிட்றது, அங்கே போகிறது, இங்கே அப்படியே குறைச்சிக்கிட்டு நம்மளை என்ன பண்ணணும்? we have to concentrate. ஸ்லோவாக நம்மளை நாமளே நம்ம என்ன பண்ணணும்? ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ அனுகூல மாதாஜி 4 நாளில் ப்ரிப்பரேஷன். என்ன ப்ரிப்பரேஷன்? கடையில் போய் எதுவும் வாங்க மாட்டா. ஏன்? ஃப்ரிட்ஜு 550 லிட்டர் ஃப்ரிட்ஜு, அதில் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டு இருக்கா. அதில் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணுறா. பால் இருக்குமா, பன்னீர் இருக்குமா, அது இருக்குமா, இது இருக்குமா. நம்ம ஊருக்கு போயிட்டு எப்போ வருவோன்னு தெரியாது. நீ வேற ரிட்டர்ன் டிக்கெட் எடுக்கல, அதனால எப்போ வருவேன்னு தெரியாது. ஐட்டத்தை ஒன்றுனா காய்கறிகள், தக்காளி அப்படியே காலி பண்ணி பிளான் பண்ணிட்டே வரா. அப்படியே அந்த கடைசி நாளுக்கு இந்த ஐட்டம் பண்ண போறா, அதுக்காக இது இவ்வளோ எடுத்து வச்சிருக்கா, அது இவ்வளோ எடுத்து வச்சிருக்கா. கிளம்புற அன்னைக்கு சப்பாத்தி ரோல் வித் பன்னீர் சப்ஜி புர்ஜியா பண்ணன்ற அனுகூல மாதாஜி பிளான். ஸோ அதுக்கு வேண்டிய ஐட்டம் மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லா ஐட்டத்தையும் காலி பண்ணிட்டே இருக்கா. ஸோ அதே மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். பகவான் கிட்ட போகிறோம், அப்போ எதை எடுத்துட்டு போக முடியும்? முக்கியமாக இந்த உடலை எடுத்துட்டு போக முடியாது. எப்படி ஃப்ளைட்டில் வந்து நான் இங்கே பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குது பிரபு, நான் கொஞ்சம் சந்திரசேகர் பிரபுவோட காருக்கு வந்து இங்கேருந்து ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வர முடியுமா? பெட்ரோல் வச்சுட்டு தானே வந்து நீ பெட்ரோலை விட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறோன்னா, இல்லை நான் பெட்ரோல் எடுத்துகிட்டு தான் போனால் அப்போ நீ இங்கே இருந்துக்கோன்றுவான். கரெக்டாக இல்லையா? ஃப்ளைட்டில் அதெல்லாம் அலௌடு இல்லை. ஈவன் ட்ரெயினில் கூட அலௌடு இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லையா? ஃப்ளேமபிள் ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் அலௌட் ஈவன் இந்த ட்ரெயினை. அப்போ நம்ம விட்டு தான் ஆகணும். எனக்கு சென்னை வரணும், எனக்கு கல்கட்டா வரணும், எனக்கு சந்திரசேகர் பிரபுவை பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருந்தால் நான் பெட்ரோல் கேனை இங்கே வச்சு தான் ஆகணும், இங்கே விட்டுட்டு தான் வரணும். அதே மாதிரி நம்ம பகவான் கிட்ட போகணும்னு முடிவு பண்ணால் இந்த சரீரத்தை விட்டு ஒழிச்சு தான் ஆகணும். அப்போ அது மேலே பற்று வைக்காதீங்க. சரிங்களா? ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். நம்ம ராதாராணி மாதாஜி சொன்னாங்க, நீங்கள் ஹரிகீர்த்தன் வர வர கதையே சொல்கிறதில்ல, நீங்கள் ஒரே ஃபிலாசபியை தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. அது உண்மைதான். நான் கதை சொல்கிறது கொஞ்ச நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஸோ அந்த மாதாஜி ரொம்ப ஆர்வத்தோடு சொன்னாங்க கதைன்னு. டைம் ஆகிடுச்சு எனக்கு தெரியும். எப்படி இன்னொரு 4-5 நாளில் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன், அதனால கொஞ்சம் அந்த கதையும் சொல்லிட்டு போயிடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை இது. இது வந்து நடக்கிறது ஒரு ஏகாதசி அன்னைக்கு நடக்கிறது. ஓகே, என்ன அனுக்குள்ள முடிக்கணுமா? எனக்கு அடுத்த கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ 8 மணிக்கு எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்குங்க, 7:50 ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஏகாதசி அன்னைக்கு இந்த விஷயம் வந்து நடக்கிறது. சத்ரபதி சிவாஜியோட கதையை தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சத்ரபதி சிவாஜியோட குரு யாருன்னு யாருக்கா தெரியுமா? சரி, அவர் பேர் தெரியல எனக்கு. இஸ் பிராமின், அவர் பேர் தெரியல எனக்கு. ஓகே, குரூப்ல போடுங்க யாராவது கண்டுபிடிச்சு, இல்லைன்னா சாட் மெசேஜ்ல போடுங்க. அவர் வந்து பக்த கபீர்தாஸ். பக்த கபீர்தாஸ் இல்ல, கபீர்தாஸ் கிடையாது, கிடையாது, கபீர்தாஸ் கிடையாது.
ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் நான் குருவா இருந்தாலும் அவர் என்ன சொல்லியிருப்பார், துக்காராம வந்து நீ எப்பெல்லாம் சந்திக்கிறியோ அவர்கிட்ட இருந்து நீ அசோசியேஷன் எடுத்துக்கணும். அவர் மிக உயர்ந்த பக்தர், அவர்கிட்ட இருந்து நீ சிக்ஷா வாங்கிக்கணும். ஸோ அவர் ஒரு சிக்ஷா குரு மாதிரி வச்சிருந்தாரு நம்ம சத்ரபதி சிவாஜி. ஸோ சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அவர் மீட் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கிட்டு அவரோட ப்ரோக்ராம்லலாம் கலந்துட்டு இருந்தார். அப்படி ஒரு வாய்ப்பு சத்ரபதி சிவாஜிக்கு வந்து கிடைக்கிறது. ஏன்னா சத்ரபதி சிவாஜி தொடர்ந்து அவுரங்கசீப்போட சண்டை போட்டு இருக்காரு. பல இடத்துல மறைஞ்சிருந்து அடிச்சு இந்த கோட்டை அந்த கோட்டையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே ஒரு ஏகாதசி அன்னைக்கு துக்காராம் இந்த கிராமத்தில் பண்ணுறாருன்னொடனே சத்ரபதி சிவாஜிக்கு ஒரு வாய்ப்பு, இங்கேருந்து அந்த கிராமம் பக்கம் தானே, 40-50 கிலோமீட்டர், ஒரு 2 மணி நேரம் பயணம் பண்ண போயிடலாம் அப்படின்ட்டு துக்காராம்ஜியை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக அங்கே போகிறாரு. துக்காராம்ஜி அங்கே வந்து அப்படியே கீர்த்தனம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நம்மள மாதிரி தருணித்த மாதிரி ஜயா ராதமாதவா அப்படின்னு 5 நிமிஷம் கீர்த்தனெலாம் கிடையாது. துக்காராம்ஜி கிளாஸு கொடுத்து கீர்த்தனெலாம் பண்ண ஆரம்பித்தார்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் ஓடும். அவ்வளோ தூரத்துக்கு பண்ணுவார். அப்படியே அவர் பண்ணுறாரு. சத்ரபதி சிவாஜி அங்கே போய் உட்காந்துட்டு அதை வந்து கேட்குறாரு, நமஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு அவரும் போயிட்டு அந்த கீர்த்தனத்தில் அந்த கிளாஸ்லலாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நேரங்கள் போயிட்டே இருக்குது. அப்போ சிவாஜியோட ஒரு ஒற்றன் வந்து சொல்கிறாப்புல சிவாஜியோட காதில் வந்து, இதை மாதிரி நம்ம இங்கே இருக்கிறது வந்து அவுரங்கசீப்போட விஷயங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க 2000 படையோட பக்கத்து கிராமம் தாண்டி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ். அதனால நீங்க இப்ப கிளம்பினாதான் நம்ம தப்பிக்க முடியும். சமர்த்த ராமதாஸ். எஸ், வெரி குட். சமர்த்தா ராமதாஸ், தேங்க்யூ ஸோ மச் மாதாஜி, வெரி குட். ஸோ 2000 படை வீரர்களோட வந்துட்டு இருக்காங்க. அதனால தளபதி வந்துட்டு இருக்காரு அவுரங்கசீப்போட படையில இருந்து, நீங்க இப்ப கிளம்புனாதான் நம்ம தப்பிக்க முடியும், கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு சத்ரபதி சிவாஜி என்ன பண்றாரு, அவர் எழுந்திரிச்சு துக்காராம்ஜிக்கு அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு நமஸ்காரம் பண்றாரு. துக்காராம் அப்படியே கிளாஸ் கொடுத்துட்டு கீர்த்தன் பண்ணிட்டே இருக்கும்போது சிவாஜி, சத்ரபதி சிவாஜி எழும்புறத பாக்குறாரு. டேய் எதுக்குடா நீ எழும்புற, உட்கார்றா அப்படின்னு கண்ணுலே சொல்றாரு. ஏன்னா அவர் குரு இல்லையா, சிக்ஷா குரு. ராஜாவாது என்ன, ராஜா குருக்கு முன்னாடி யாருமே கிடையாது, ஈவன் பகவானே ஒண்ணுமே கிடையாது. பகவான் சொல்றாரு, குரு சொல்றாரு உட்கார்றா அப்படின்ட்டு. சத்ரபதி சிவாஜி அடுத்த செகண்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாரு. ஏன்னா குரு பேச்சை மீறக்கூடாது, அந்த பக்கம் இவரை கொல்றதுக்காக. அப்போ சத்ரபதி சிவாஜி என்ன நினச்சிக்கிறாருன்னா, எனக்கு என்ன ஒரு பாக்கியம், துக்காராமோட கிளாஸில் கீர்த்தனம் கேட்டுட்டு ஏகாதசி அன்னைக்கு என்னோட பிராணன் போக போகுது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து கீர்த்தனத்தை பண்ணிட்டு இருக்காரு. எப்படி, என்னோட குரு முன்னாடி நிற்கிறாரு, என்னோட சிக்ஷா குரு இருக்கிறாரு, என்னோட சமர்த்தா ராமதாஸ் என்னோட தீக்ஷா குரு சொல்லியிருக்காரு இவர் கூட அசோசியேட் பண்ணுன்ட்டு. அந்த பேச்சை கேட்டு நான் இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கேன். கீர்த்தனம் நடக்கிறது, ஏகாதசி நைட்டு ஃபுல்லாக ப்ரோக்ராம் அப்படியே போயிட்டே இருக்கு. இன்னைக்கு என்னோட பிராணன் போக போதான்னு ஒரே சந்தோஷம் இருக்கு. சத்ரபதி சிவாஜி எதுவுமே பண்ணாம அமைதியா உட்காந்துட்டார். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம ராஜா அப்படின்றதுனால மொத்த ப்ரோக்ராமே நிறுத்திடுவோம். கிளாஸாவது பண்ணாங்கிட்டே அதை நிறுத்துங்க ப்ரோக்ராமை, எனக்கு அவுரங்கசீப் வந்தாச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு மொத்த கிளாஸை நிறுத்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம போவோம் இல்லையா. பட் கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அடுத்த ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே சத்ரபதி தன்னோட தலையே போக போகுது. ஆனால் சத்ரபதி சிவாஜி ரொம்ப அமைதியாக தன்னோட குரு பேச்சை கேட்டு அவர் வந்து அந்த நம்பிக்கையோட அந்த ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2000 போர் வீரர்கள் வந்து அப்படியே அந்த கிராமத்தை சூழ்ந்துட்டாங்க. ஓகே, ஃபுல் கிராமத்தை சூழ்ந்துட்டு ஒரு 10-50 பேர் மட்டும் முக்கியமானவர்கள் வந்து அந்த வீட்டை வந்து அப்படியே சூழ்ந்து நிற்கிறாங்க. ஒரு 4-5 பேர் அந்த நடக்கக்கூடிய இடத்துக்குள்ளாடி வராங்க. வந்து சத்ரபதி சிவாஜியை தேடுறாங்க. சத்ரபதி சிவாஜி அங்கே தான் உட்காந்துருக்காரு. ஆனால் பாண்டுரங்க விட்டல் பகவான் நாராயணன் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு மட்டும் சத்ரபதி சிவாஜி காணாமல் பண்ணிடுறாரு. இவன் தேடி தேடி பார்க்குறான், இவங்களுக்கு சத்ரபதி சிவாஜி இதில் சிவாஜிக்கு பார்க்குறாரு, என்னடா நம்மளை தானே தேடுறான், ஏன்டா நம்மளை பார்க்க மாட்டான். சத்ரபதி சிவாஜியோட ரூபத்தை வந்து மாற்றிடுறாரு விட்டல் மற்றவர்களுக்கு. அதனால அவங்களால கண்டுபிடிக்க முடியல சத்ரபதி சிவாஜியை. திருப்பி வெளியில வந்து கமாண்டர் கிட்ட சொல்றாங்க, தளபதி கிட்ட, ஐயா சத்ரபதி சிவாஜி எங்களால அடையாளம் கண்டே பிடிக்க முடியல, ஆனா இங்கதான் இருக்காரு கண்டிப்பா, ஆனா அவரை எங்களால பார்க்க முடியல.
அப்ப சத்ரபதி சிவாஜிக்கு பிடிச்சே ஆகணுன்ற வெறியில் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற அந்த அத்தனை பேரையுமே வெட்டி கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன். அப்ப இந்த இடத்துல துக்காராமும் வெட்டி கொள்ள வேண்டிய சூழ்நிலை. இப்போ விட்டல் யோசிக்கிறார், அடாடா இது என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு அடுத்தது உபாயம் பண்றாரு. என்ன பண்றாரு, அந்த அந்த வளாகத்துல இருந்து ஒரு குதிரை வெளியில ஓடுறது பார்த்த சிவாஜி அதுல டக்க 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 எல்லாத்தையும் அங்க சண்டை போட்டு எடுத்து அந்த அந்த பேரியர்லாம் உடைச்சு எடுத்துட்டு அந்த கிராமத்துல இருந்து தப்பிச்சு ஓடுது. அவ்வளவுதான், சிவாஜி தப்பிச்சுட்டான், வாங்க விரட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2000 பேரும் அவரை வந்து விரட்டி போறாங்க. கிட்டத்தட்ட 40 மைல் விரட்டிட்டு போறாங்க. சிவாஜி அப்படியே கண்ணு கட்டுற தூரத்துல அப்படியே பார்த்துக்கிட்டே போறாங்க, விரட்டுறாங்க, இந்தா பிடிச்சிருவேன்னு. அது அப்படியே போய் காட்டுக்குள்ள போய் அங்க போனதுக்கு அப்புறம் சத்ரபதியை பிடிக்கலாம்னு நினைக்கும் போது சத்ரபதி சிவாஜி மாயமா மறைச்சிட்டார். ஆக்சுவலி பார்த்தோன்னா சத்ரபதி சிவாஜி இங்க துக்காராமோட கிளாஸ் தான் அட்டன் பண்ணிட்டு இருந்தாரு. போனது யாருன்னா விட்டல், பாண்டரங்க விட்டல் மகாராஜ் கி ஜெய். ஸோ இப்படி பகவான் மேல அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும்போது, குரு மேல நம்பிக்கை இருக்கும்போது, அந்த மரண பயம், மரணமே வந்தா கூட பகவான் எப்போ எப்படி இவனுக்கு சம்பவம் கொடுக்கணுமோ அப்படிதான் கொடுப்பாரு ஒழிய இப்படியெல்லாம் கொடுக்க மாட்டார். ஸோ நம்மளும் டிவோட்டியா இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பயமும் கிடையாது. ஐயோ என்னோட குழந்தைங்களை யார் பார்த்துப்பாங்க, என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, டோன்ட் ஒரி. கிருஷ்ணர் பார்த்துக்க மாட்டாரா என்ன? ஹீ இஸ் த மெயின்டைனர் ஆஃப் த ஹோல் வேர்ல்டு. நீ பக்தி பண்ணி போற, உன் பொண்ணை அவர் பார்த்துக்க மாட்டாரா? அவ்வளோ நம்பிக்கை இல்லையா என்ன? ஸோ பகவான் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, மெயின்டைன் பண்ணிப்பாரு. நம்ம பண்ண வேண்டியது பக்தி பண்ணுறோம், சாண்டிங் பண்ணுறோம், பாகவதம் பண்ணுறோம், கேட்குறோம், பிரசாதம் சாப்பிட்றோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிருஷ்ணா நான் எப்போ உங்ககிட்ட வரேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும் நம்ம எல்லாருமே. ஓகே, நம்மளுக்கு வைகுண்டம் போகணும்னு சொல்றீங்க. ஒரு பக்கம் எல்லாருக்கும் வைகுண்டம் போகணுமா? யாரெல்லாம் கை தூக்குங்க. அப்ப இந்த உடலை விட்டா தானே போக முடியும். இந்த நகை நட்டு சொந்தம் பந்தம் நில புலன்கள் எல்லாத்தையும் விட்டா தானே போக முடியும். சென்னையை விட்டு தானே அங்க வரணும், விட்டா தானே போக முடியும். கரெக்டா இல்லையா? ஃபிளைட்ல போகணும்னு ஆசை இருந்தா பெட்ரோலை விட்டு தான் ஆகணும், மேட்ச் பாக்ஸை விட்டு தான் ஆகணும், பவர் பேங்கை விட்டு தான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் இருந்தா எடுத்துன்னு போக மாட்டாங்க. அப்போ நம்ம விடுறதுக்கு ரெடியா இருந்தாதான் பகவான் இந்த லாஸ்ட் லைன்ல சொன்ன மாதிரி நம்மளை மத் பாவமாகத்தக, நீ என்னோட இடத்துக்கு வருவாய், நீ என்னோட நேச்சரை அடைவாய், என்னோட இயற்கையை நீ வருவ. யாரு நம்ம சிவதானுப்புல பிரபு சொன்னாங்க இல்லையா, பிரபு எப்போ வரீங்க எங்க ஊருக்கு? அது மாதிரி கிருஷ்ணர் கேட்கிறாரு எப்போ வரீங்க எங்க ஊருக்கு அப்படின்ட்டு. அப்ப அந்த ஊருக்கு வர்றதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அப்ப அந்த விஷயம் தான் இந்த வீத ராக பய. இந்த மூணுத்தையும் விட்டுட்டு நம்ம அத்தனை பேருமே வைகுண்டம் கோலோகம் கண்டிப்பா போறோம். ஹரி ஓம் தத் சத். பாதம் கிரந்தராஜ் கி ஜெய், பாதகேதா கிரந்தராஜ் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. இன்க்ளூடிங் வருஷா நம்ம வரணும், நம்மளோட இருக்கணும். நாங்க போயிட்டு வருஷாவோட பேசி எடுத்து என்ன வருஷா we are going to Goloka. எஸ், கிருஷ்ணர் வந்து நம்ம கிட்ட கூப்பிடும் போது ஐயோ என் தம்பியை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன, சரி நீ தம்பியோட இருன்னு சொல்லிடுவாரு இல்லையா? ஓகே, சோ தம்பியை கிருஷ்ணர் பார்த்துப்பாரு, நான் வரேன் அப்படின்ட்டு வரணும். ஹரி ஓம் தத் சத் ஜெய். Thank you. Yes, Suklina Mataji, you can take care. Hare Krishna Prabhu, thanks for Hare Krishna Prabhu, very nice. Hare Krishna Mataji, இந்த கொஸ்டின்ஸ் இருந்தா குரூப்ல போடுங்க, டைம் முடிஞ்சு போனதுனால. இப்போ வந்து ரீகேப் மட்டும் நம்ம ரம்யா மாதாஜி பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா ப்ரொஃபசர் மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி, எந்த ஊர் மாதாஜி நீங்க? பிரபு சென்னை மேடவாக்கம்ல இருக்கேன் பிரபு. ஓகே, சோ நைஸ் மாதாஜி. ஹரி ஓம். Thank you. Continue மாதாஜி. இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஒரு ஆன்மீகம் வந்து எப்படி கத்துக்கணும்னா பரம்பரை குரு மூலமா நம்ம கத்துக்கணும், ஆத்தரைஸ்டு பர்சன் மூலமா நம்ம கத்துக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு 4 விஷயம் பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் இது என்னன்னா
விதி ராக பயக்ரோதா, அதாவது பற்றுதல், பயம், கோபம், இந்த மூணையும் நம்ம விடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொன்னாங்க. பற்றுதல், அட்டாச்மெண்ட் வித் மணி அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பயம், நம்ம மரண பயம், அது முக்கியமா மரண பயத்தை பத்தி சொன்னாங்க. நம்ம ஒரு பக்தி தொண்டுல இருக்கும்போது நம்ம மரண பயத்துல இருக்க முடியாது, நம்ம ஹாப்பியா இருப்போம் அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொன்னாங்க. ஸோ கோபம், எது மீதுமே நம்ம கோபம் இல்லாம பகவான் மீது நம்ம பற்றுதலோட இருக்கணும், பகவானுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அடுத்தது செகண்ட் என்ன சொன்னாங்கன்னா, மண்மயா மாம் உபாஸ்ரிதா, பகவான் கிட்ட அடைக்கலமாக வேண்டும் அப்படிங்கிறது. மூணாவது விஷயம் பூதா மத் பாவம் ஆகத்தா, அதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம நம்ம வீட்டை வந்து நாய் பாதுகாக்குது, அப்போ மனிதர்களாகிய நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஞான தவத்தால் ஆத்மாவை தூய்மைப்படுத்தி பகவானை அலங்கரிக்க நாம வைகுண்டம் செல்ல வேண்டும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா, இந்த பௌதீக உடல் மீது நம்ம ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம ஆன்மீக பாதையில பகவானுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு நம்ம டெத் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் எக்ஸாமை நம்ம ஈஸியா பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது சொன்னாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சத்ரபதி சிவாஜி பத்தி ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அதுக்கு குரு யாருன்னு கேட்டீங்கன்னா, சமஸ்த ராமதாஸ் அப்படிங்கிறவர் தான் அவங்களோட குரு. துக்காராமன் அப்படிங்கிற ஒரு வந்து சிக்ஷா குரு. அவங்க கிட்ட வந்து ஒரு நாள் பார்க்க வரும்போது அவுரங்கசீப் அவங்க எல்லாருமே இவங்களை வந்து தாக்க வரும்போது இவங்க எஸ்கேப் ஆகி போகலாம் அப்படிங்கிற ஒரு ஒற்றன் வந்து சொல்லும்போது துக்காராம் ராம்ஜி என்ன சொல்லுவாங்கன்னா, உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது குருவோட பேச்சு எந்த ஒரு சூழ்நிலையும் மீறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை சொன்னாங்க. அப்படி அவர் இருக்கும்போது சரி எல்லாரும் வந்து அங்கே அவரை தேடி தேடி பார்ப்பாங்க, கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கிற எல்லாரையுமே கொண்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஒரு குதிரையில் வந்து ஒருத்தவங்க வெளியே போகும்போது எல்லாரும் சிவாஜி தான் போகிறாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அங்கே போனது ஆக்சுவலாக சிவாஜியாக இருக்காது. அவங்க 40 மைல் துரத்தி போகும்போது அங்கே போனது யாராக இருக்கும்னா பாண்டுரங்க விட்டாலாவா இருக்கும். ஸோ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பகவான் மீது நம்ம பக்தி கொண்டு இருக்கும்போது பகவான் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு டெத் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் எக்ஸாம் அப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னா பக்தி தொண்டில் இருக்கும்போது நம்ம வைகுண்டம் போகலாம். பக்தி பண்ணணும், சாண்டிங் பண்ணணும், பாகவதம் பண்ணணும், இதெல்லாம் நம்ம செய்யும்போது நம்ம வீட்டில் யமதூதர் ராஜார்கள் வரவே மாட்டாங்க, விஷ்ணு தூதர்கள் நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி, ரொம்ப சூப்பர் எங்க மாதாஜி. மாதாஜி இத்தனை நாள் இருந்தீங்க? இங்கதான் இருக்கேன் பிரபு. இத்தனை நாள் இதெல்லாம் நாங்க கேட்கவே இல்லையா? ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ பிரபு. உங்க சொந்த ஊர் எது? திருச்செந்தூர் பிரபு. ஓகே. வைகுண்டம் இல்லையா? இந்த தடவை போயிடலாம் பிரபு. சோ நைஸ் மாதாஜி. இங்க நானும் அணுக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தோம், இது கண்டிப்பா நாகர்கோவில் தான் பாத்துக்கோங்க ப்ரொனன்சியேஷன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நாகர்கோயிலுக்கு போவோம் பிரபு, அங்க சாமி தப்புக்கு அடிக்கடி போவோம். சரி சரி சரி. உடனே அனுகூலா சொன்ன, நாகர்கோயில்காரங்களாம் ரொம்ப நல்லவங்க, நீங்க எல்லாம் சென்னை எல்லாம் ஏமாத்து பேருல அப்படின்னு என்னை திட்டிட்டு இருக்கா. சரி, ஹரியம் தச்சது. பட் நம்ம நாகர்கோயிலும் கிடையாது, நம்ம சென்னையும் கிடையாது, நம்ம வைகுண்ட வாசி. ஓகே, ஹரியம் தச்சது. தேங்க்யூ வெரி மச். தர்ணிதா மாதாஜி, விதா மாதாஜி. நீங்களே சொல்லுங்க மாதா, நான் சாப்பிட்டு இருக்கேன். சாரி, ஏன்னா கிளாஸுக்கு அடுத்த கிளாஸ் லேட் ஆயிடுச்சு. அடுத்த கிளாஸ் 2 மணி நேரம்ன்றதுனால லேட் ஆயிடுச்சு. அதுவும் இன்னைக்கு ஹரிபோல் எல்லாம் பிளஸ் பண்ணுங்க. இன்னைக்கு பௌதிகதா ஃபினிஷ் பண்றோம். எப்போ ஆரம்பிச்சது விதா மாதாஜி இந்த கிளாஸ்? 1.5 வருஷம் ஆச்சு பிரபு. 1.5 வருஷம். பக்தி சாஸ்திரிக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சோம். இந்த கோர்ஸ் வந்து இன்னைக்கு பௌதிகதா கடைசி 12 ஸ்லோகம் இன்னைக்கு எடுக்க போறோம். ஓகே, ஸோ பிளஸ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். அப்படியா? ஸோ சுக்லே மாதாஜி, யூ கேன் லீட் த வாஞ்சகல்பியா.
वाञ्छकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंतकोटि वैष्णव की जय, श्रील प्रभुपाद की जय, गुरु महाराज की जय। हरि बोल। थैंक यू।